நிச்சயமாக பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். காரணம், பலகீனத்திற்கு மேல் பலகீனம் அடைந்து அவர்கள் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள், மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம், வவசைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹன். அவர்கள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு, பலகீனத்திற்கு மேல் பலகீனங்களை சுமந்து அவர்கள் உங்களை ஈன்றெடுத்திருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்தால் அவர்கள் நாசமடைந்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? தாயிடமிருந்து மகனை எவன் பிரிக்கிறானோ, தாயிடமிருந்து மகளை யார் பிரிக்கிறானோ, தாய்க்கும் பெற்றோர்களுக்கு மத்தியிலே, பெற்றோர்களுக்கும் மக்களுக்கு மத்தியிலே எவன் உறவை முறிக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். திருமணமான பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், திருமணமான ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்காக வேண்டியும் பெற்றோர்களை தூக்கி வீசக்கூடாது.